ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம் வாருங்கள். இன்று 19/12/2024 மார்கழி மாதம் 4ஆம் தேதி குரோதி வருடம் நல்ல குருவாரம் வியாழக்கிழமை அற்புதமான நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் குரு பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டும். இன்றைய சூரிய உதயம் காலை 6:24 சூரிய அஸ்தமனம் மாலை 5:46 இன்றைய விளக்கேற்றும் நேரத்திலே மாறுதலே கிடையாது. காலை 4 மணிக்கு விளக்கேற்ற வேண்டும். அதிகாலை மார்கழி மாதம், ஆகவே அதிகாலை 4 மணிக்கு விளக்கேற்ற வேண்டும். மாலையிலே 6 மணிக்குள்ளாக விளக்கேற்ற வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் காலை 11:45 வரை. அதேபோல் மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை நல்ல நேரங்கள். இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 முதல் மதியம் 3 வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 முதல் காலை 7:30 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 9 முதல் காலை 10:30 வரை. இன்றைய சுபகோரை சூரியகோரை நேரம் காலை 8 முதல் 9 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:09 வரை பூசம், அதன் பின்பு ஆயில்ய நட்சத்திரம். இன்றைய திதி இன்று மதியம் 1:10 வரை தேய்பிறை சதுர்த்தி, அதன் பின்பு பஞ்சமி திதி, வாராகியை வணங்க வேண்டிய நாள். இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் பூராட நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம். அடுத்து நாம் 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம் வாருங்கள். முதலாவதாக மேஷராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தாய் வழி உறவுகள் மூலம் ஆதாயம் உண்டாகும். தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். பண வரவு பெரிய அளவிலே உண்டாகும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். நீங்கள் எடுக்கின்ற புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் குரு பகவானை, அதாவது தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். ஏதேனும் குருமார்களுடைய கோவிலுக்கு சென்று வாருங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். பொருள் வரவு, தனலாபம் அதிகரிக்கின்ற நாள். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். அலுவலகத்திலே சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். இளைய சகோதரர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கை கொடுக்கும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகின்ற நாள். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உறவினர்களால் நல்ல ஆதாயம் கிடைக்கும். இப்படி எல்லா வகையிலும் இன்றைய நாள் ஏற்றமான மாற்றமான நாளாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே குருவை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் எதிர்பார்த்த பெரிய தொகை ஒன்று கைக்கு வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற நாள். சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். புதிய இடத்திலே வேலை கிடைக்கும். நல்ல வேலை கிடைக்கும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இனிதே முடிகின்றன. அதேபோல் சுப செலவு செய்வீர்கள். ஏதேனும் புதிதாக பொருள்கள் வாங்குவீர்கள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகின்ற அற்புதமான நாள். காரிய வெற்றிகள் உண்டாகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. குருவை வணங்குங்கள். வாழ்த்துக்கள்.
அடுத்ததாக கடக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கெல்லாம் சத்சந்தான பாக்கியம் உண்டாகின்ற நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிறப்பான நாள். குருவை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வீண் விரயங்கள் சிலருக்கு உண்டாகும். எனவே கவனமாக இருங்கள். கைப்பொருளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் வாங்கக்கூடாது. பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. ஆகவே கவனமாக இருங்கள். அலுவலகத்தில் வேலை பளு அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். தொழில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். இப்படி எல்லா வகையிலும் மிகவும் கவனத்தை செலுத்தி கவனமாக இருக்க வேண்டிய நாள். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சகலவிதமான பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தொழிலில் நல்ல லாபம் ஏற்படும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை அடைவீர்கள். காரிய தடைகள் விலகும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலெல்லாம் வெற்றி ஏற்படும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கின்ற நாள். எல்லா வகையிலும் கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது இன்றைய நாளிலே. ஆகவே இன்றைய நாளிலே என்ன செய்யுங்கள்? குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுடைய திறமைகள் வெளிப்படுகின்ற நாள். பெயரும் புகழும் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற நாள். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். மனக்குழப்பங்கள் தீரும். புதிய முயற்சிகள் கைகூடும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு சந்திரன் 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று தந்தை வழி சொந்தங்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்த்த வேலைகள் எல்லாம் நல்லபடியாக முடிந்து பணம் வரும். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். கடன் பிரச்சனைகள் தீரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். காரிய தடைகள் எல்லாம் விலகி உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, நீங்கள் நினைத்த இடத்திற்கு பணியிட மாற்றம் போன்றவை நீங்கள் நினைத்தபடி எல்லாமே நடக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். ஆகவே சிறப்பான நாள். மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்கின்றது என்றாலும் மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கும். அவற்றை தவிர்ப்பதற்கு ராமநாமத்தை சொல்லிக் கொண்டிருங்கள்.
யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது, நீங்களும் கடன் வாங்காதீர்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் வந்து செல்லும். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசக்கூடாது. கோபத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள், மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டும். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும், உத்தியோகத்திலே மாற்றம் ஏற்படுகின்ற நாள். உடல் ஆரோக்கியத்திலே கவனமாக இருக்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். கூட்டு தொழிலிலே புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். ஆக இன்றைய நாளிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். அலுவலகத்தில் கூட வேலை பளு அதிகமாக இருக்கும். யாரிடமும் அதிகம் பேசாதீர்கள். பேசாமல் இன்றைய தினம் வேலையை மட்டும் பாருங்கள். எச்சரிக்கையாக இருங்கள். கவனமாக பேசுங்கள். முடிந்தவரை மௌனம் அனுஷ்டியுங்கள். மௌனத்தை கடைபிடிக்க மிகவும் நல்லது அது. ஆகவே இன்றைய நாளிலே மௌனத்தை கடைபிடித்து இறை வழிபாட்டுடன் நாளை கடந்து செல்ல வேண்டும். குருமார்களை தரிசனம் செய்யுங்கள். குரு தட்சிணாமூர்த்தியை தரிசனம் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு திருமணம் நிச்சயம் ஆகும். திருமண வயதிலே இருப்பவர் என்றால் திருமணம் நிச்சயமாகும். அல்லது வீட்டிலே சுபகாரியங்கள் நடைபெறும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற நாள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். கூட்டு தொழிலில் நல்ல லாபம் ஏற்படும். நினைத்த காரியம் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறக்கூடிய நல்ல நாள். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். குருமார்களை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். புதிய முயற்சிகளையும் தள்ளி போடுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். கைப்பொருளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். தொலைவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே கவனமாக இருங்கள். கவனத்தை கடைபிடியுங்கள். கவனச்சிதறலை உண்டு செய்து கொள்ளாதீர்கள். செல்போன் பேசிக்கொண்டு வாகனம் ஓட்டாதீர்கள். இதையெல்லாம் கடைபிடித்து இன்றைய நாளிலே கவனமோடு இருந்தால் இன்றைய நாளை எளிதாக கடந்து செல்லலாம். ராமநாமத்தை சொல்லிக் கொண்டிருங்கள். குருமார்களை தரிசனம் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக 12 ராசிகளிலே இறுதியான ராசி மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். சுபகாரியங்கள் கைகூடும். சிலருக்கு புது வேலை வாய்ப்புகள் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். சிலருக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். திடீர் பண வரவு உண்டாகும். சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். ஏதேனும் நல்ல பொருளை வாங்குவீர்கள். வாங்கும் சக்தி அதிகரிக்கும் உங்களுக்கு. ஆகவே இன்றைய நாளிலே புதிதாக பொருட்களை வாங்குவீர்கள். சந்தோஷமாக இருப்பீர்கள். கொண்டாடுவீர்கள் இந்த நாளை. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு குருமார்களை தரிசனம் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். இன்றைக்கு திவ்ய தேசங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். 12 ஆழ்வார்கள் பாடிய 4000 திவ்ய பிரபந்தத்திலே இடம்பெற்ற சிறப்புமிக்க வைணவ திருத்தலங்கள், இவற்றை திவ்ய தேசம் என்று அழைப்பார்கள். இந்த திவ்ய தேசங்களை பற்றிய பாடல்கள் மங்களாசாசனம் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த திவ்ய தேசங்களை பற்றிய பாடல்களை மங்களாசாசனம் என்று சொல்வார்கள். அப்படி பாடல் பெற்ற தலங்களைத்தான் திவ்ய தேசங்கள் என்று சொல்வார்கள். மங்களாசாசனம் பெற்ற தலங்கள் என்று பெயர். சைவத்திலே எப்படி பாடல் பெற்ற தலம் என்று சொல்கின்றார்களோ அதுபோல் ஆழ்வார்களால் பாடப்பட்ட
திருத்தலங்கள் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசங்கள் என்று பொருள். திருமால் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் பெற்ற திருத்தலங்கள் 108 ஆகும். அவையே 108 திவ்ய தேசங்கள் என அழைக்கப்படுகின்றது. இவற்றிலே 105 தலங்கள் இந்தியாவிலேயும் 1 நேபாளத்திலேயும் உள்ளது. ஒரு காலத்திலே பாரதம் நேபாளம் எல்லாம் ஒன்றாக இருந்ததல்லவா? இப்போதுதான் சமீபத்திலே தான் நேபாளம் எல்லாம் பிரிந்தது. ஆகவே இவற்றை தவிர மற்ற 2 தலங்கள் வானுலகிலே உள்ளன. அதாவது 108 தலங்களும் நம் வாழ்நாளிலே சென்று அத்தலத்திற்குரிய மங்களாசாசனம் பெற்ற பாசுரங்களை பாடி வழிபடுவது ஒரு முக்கியமான வழிபாடாக கருதப்படுகிறது. முக்கியமாக வைணவர்களுக்கு இந்த 108 திவ்ய தேசங்களை நிச்சயமாக தரிசிக்க வேண்டும். தரிசித்தால்தான் வைணவர்கள் கடை தேர முடியும் என்பது நம்பிக்கை. இந்த வைணவ திருத்தலங்கள் 108 என்று இவற்றை தொகுத்து காட்டியவர் அழகிய மணவாளதாசர். இவர் திருமலை நாயக்கர் ஆட்சியிலே ஒரு அலுவலராக பணியாற்றியவர். தன்னுடைய காலத்திலே சிறப்புற்று விளங்கிய வைணவ தலங்களை 108 தலங்கள் என்று வரையறை செய்து கொண்டு அவற்றை நாடு வாரியாக பிரித்து கொண்டு ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு வெண்பா பாடியுள்ளார். அது 108 திருப்பதி அந்தாதி என்னும் நூலாக வெளிவந்துள்ளது. இதனை அன்றாடம் பூஜையிலே பாடி இந்த அந்தாதியை பாடுவது என்பது சிறப்பு. திவ்யதேச வகைப்பாடு தொகு திவ்ய தேசங்கள் அக்காலத்திலே இருந்த அரசுகளின் அடிப்படையிலே வகைப்படுத்தப்படுகின்றன. இதிலே சோழ நாட்டு திருப்பதிகள் 40, நடுநாட்டு திருப்பதிகள் 2, தொண்டை நாட்டு திருப்பதிகள் 22, வடநாட்டு திருப்பதிகள் 11, மலைநாட்டு திருப்பதிகள் 13, பாண்டிய நாட்டு திருப்பதிகள் 18, நில உலகிலே அதாவது நாம் வாழ்கின்ற பூமியிலே காண முடியாத திருப்பதிகள் 2. ஆக 108 வைணவ திருத்தலங்கள் தொகுப்பு. ஆக இந்த 108 திவ்ய தேசங்களை இந்துவாக பிறந்த ஒவ்வொருவருமே தரிசித்து வாழ்க்கையிலே பூர்ணத்துவம் அடைய வேண்டும். பெருமாளை பார்க்காத கண் என்ன கண், பெருமாளை பற்றி பேசாத வாய் என்ன வாய் என்றெல்லாம் ஆண்டாள் திருப்பாவையிலே பாடுகின்றார். அதுபோல இந்த பெருமாளை நினைக்காத மனம் ஒரு மனம் அல்ல. ஆகவே இந்த 108 திவ்ய தேசங்களிலே 106 திவ்ய தேசங்களை நாம் பூலோகத்திலே தரிசிக்க முடியும். இந்த 106 திவ்ய தேசங்களை பூலோகத்திலே தரிசித்து மீதி இருக்கின்ற 2 வைகுண்டங்களை மேலே சென்று தரிசித்து நாராயணனுடைய பாதத்திலே நாம் சரணடைய வேண்டும் என்பதே நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். நம்முடைய நோக்கம் அது ஒன்றுதான் இருக்க வேண்டும். அப்படி இருந்து மறுபடி பிறவாமல் பிறவா வரம் அருள்வாய் பெருமாளே என்று நாம் பெருமாளோடு ஐக்கியமாக வேண்டும். பெருமாளுடைய பாதங்களிலே சென்று சரணடைய வேண்டும். இதிலே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பார்வைப்படும் திவ்ய தேசங்கள் கிழக்கிலே 79, மேற்கிலே 19, வடக்கிலே 3, தெற்கிலே 7. இதிலே சோழ நாட்டிலே 40 திவ்ய தேசங்கள் இருக்கின்றது. நடுநாட்டிலே 2 திவ்ய தேசங்கள் இருக்கின்றது. தொண்டை நாட்டிலே 22 திவ்ய தேசங்கள், வடநாட்டிலே 11 திவ்ய தேசங்கள், மலை நாட்டிலே 13 திவ்ய தேசங்கள், பாண்டிய நாட்டிலே 18 திவ்ய தேசங்கள், வானுலகிலே 2. ஆகவே இந்த திவ்ய தேசங்களை எல்லாம் வணங்கி வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லார்ந்த தின்தோள் மணிவண்ணான் செவ்வடிக்கு செவ்வி திருக்காப்பு என்று சொல்லி அவனுடைய பாதங்களை பணிந்து உய்வோம் வாழ்விலே. மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். நமோ வெங்கடேசா, நமோ நாராயணா, நமோ நாராயணா. ஆழ்வார் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம்.